இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டிட்டு இந்த பால்காரன் லூர்து இருக்கான்ல அவங்ககிட்ட அதை கொடுத்துரு. இல்ல அந்த கணிப்புல ஏதோ பெரிய நோட்டு கேட்டுச்சே. அப்பா அத நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ எதுக்கு அலையற? ரத்னா எல்லாம் எடுத்தாச்சா? போலாமா? போலாம் டி. வீரா கூட பைக்ல போய் ஸ்கூல்ல இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நானும் ரத்னாவும் ஒன்னா ஆட்டோல போறோம். நீ காசு வச்சிருக்கியா? இருக்கு, தேவையில்ல. ரத்னா போல வரியா? அண்ணே 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 என்னத்தா இந்த நேரத்துல வந்திருக்க? எல்லாம் வெளியே கிளம்பிட்டு இருக்காங்களே. யார் எங்க கிளம்புனா எனக்கு என்ன கவலை? நான் உன்கிட்ட தான் நியாயம் கேட்டு வந்து நிக்க. எனக்கு நீதான் பதில் சொல்லணும். சரியா போச்சு. எல்லாம் வேலை நடந்த மாதிரிதான். எவனையும் என்கிட்ட சாட மடியா பேச வேண்டான்னு சொல்லி வைன. அம்மா என்ன இது? காலங்காத்தாலேயே பிரச்சனை பண்ணணும்னு வந்த மாதிரியே நிக்கிற. ஆமாண்டி, பிரச்சனை பண்ணதான் வந்திருக்கேன். கேட்டி, நீ உன் புருஷனும் என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா என்ன உங்க ரெண்டு பேருக்கும் தொக்கா தெரியுதா? மா இப்போ எதுக்காக தலையும் இல்லாம வாலும் இல்லாம பேசிட்டு இருக்க? கேட்டி, கல்லு குண்டு மாதிரி என் பையன் சிவபால இருக்கான். அதுவும் வீரவை சிவபாலனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் ஒத்த கால்ல நிக்கேன். என் மகன் இருக்கிறப்போ வீரவை யாரடி பொண்ணு கேட்டு வந்தா? அவங்களை எப்படி வீட்டுக்குள்ள படியேற விட்டீங்க? வீராக்கு உரிமைப்பட்டவன் ஏன் கொழுந்த சிவபாலன். அவன் இருக்குதப்ப வீராவை ஆருக்கோ கட்டி கொடுத்துருவியலா? இது எந்த ஒரு நியாயம்பா? ஏற்கனவே இந்த வீட்ல இருந்து 2 பொம்பளைங்கள அந்த வீட்ல கட்டி கொடுத்துட்டு அதுக்கு படுற தண்டனையே போதாதா? அதுல இது வேறையா? என்னத்தடா கட்டி கொடுத்த? உன் தங்கச்சி இப்ப என்னத்த கெட்டு போயிட்டா? அவ சந்தோஷமா தானே இருக்கா? இவளை நாங்க கண்ணு கலங்காம தான் பாத்துக்கிடுதோம். நீதான் அப்பப்ப வந்து இவளை அழ வச்சு பட்னி கிடக்க வச்சிருக்க. அத ஞாபகம் வச்சுக்கோ. அத்தை, அத பத்தி எல்லாம் பேச வேணாமே. நீ சும்மா இருட்டி. இவனுக்கெல்லாம் அப்பப்ப கொடுத்து விட்டாதான் சரியா இருக்கும். தண்டனையாமல்ல தண்டனை. கேட்டி, நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா தானே இருக்க. 1 மணி நேரம் இருந்து புள்ளையும் பெத்துக்க போற. இதுல பொண்ணை கொடுத்துட்டு தண்டனையாமல்ல தண்டனை. என்ன பேச்சு பேசுதான் பார்த்தல? அத்த பெண்ண உரண்டை இழுக்க வந்திருக்கியா? உங்ககிட்ட மல்லு கட்டுறதுக்குலாம் டைம் இல்ல அத்த. ஆள் கிளம்பணும்ல. ஆமா, நான் மல்லு கட்ட தான் வந்திருக்கேன். வீரா என் அண்ணன் மகன். அவளை என் மகனுக்கு கட்டி வைக்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. என் மகனை விட்டுட்டு அவளை வேற யாருக்காவது நீ பேசுன பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கோ. எதுக்கு தேவையில்லாம காலையிலே வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஒரு நல்ல வரன் வந்தா பாக்க தானே செய்வாவ. என் தங்கச்சி யாரு கட்டி வைக்கணும், காரு கட்டி வைக்க கூடாதுன்ற உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? ஏலே சும்மா நிறுத்தல. அவ குத்த வச்சப்போ குடிசை போட்டவன் ஏன் மகன். ஏல என் தங்கச்சி கேக்குறதுல என்னல தப்பு இருக்கு? அவ கேக்குறது நியாயம் தானே? யாருக்கோ கட்டி கொடுக்க போற, அத அந்த சிவபாலனுக்கு கட்டி கொடுத்தா என்ன? எப்போ என்னங்க என்ன உனக்கு? வீராவை சிவபாலனுக்கு கட்டி கொடுக்கணும் அவ்வளவுதானே? நேரா வீரா கிட்ட போய் அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேளு. அவளுக்கு விருப்பம்னா அவனை கட்டிக்க சொல்லு போ. அம்புட்டுதானே? வீரா கிட்ட நான் பேசிக்கிட்டுதேன். ஆனா நீ பேச்சு மாறக்கூடாது. சொன்னா சொன்னதுதான். வீரா சம்மதம்னு சொல்லிட்டா உனக்கும் சம்மதம் தானே? முதல்ல போய் நீ வீராவை கேளு. நான் பேசலாம் மாத்த மாட்டேன். தேவையில்லாம என் மண்டையை போட்டு மென்னு துப்பாதீங்க 2 பேரும். அத நாங்க பாத்துக்கிட்டோம். அண்ணன், நீ வாக்கு கொடுத்திருக்க. இந்த வாக்குல இருந்து மாறின அப்புறம் நான் இந்த வீட்டு முன்னாடி நின்னு போராட்டம் பண்ணுவேன். அத்த, நீ வாத்த நம்ம வீரா கிட்ட போய் பேசிக்கிருவோம். வா. ஏம்ல உன்னால நேரா பேச முடியலன்ட்டு உன் அம்மா விட்டு ஏத்தி விடுதியா? நீ ஒரு நாடகத்தை போட்டு பாக்குறியா? டேய், நான் என்னடா பண்ண? தெரியும்ல. இதெல்லாம் எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் வரேன். இவன் ஒருத்தன். பாத்தீங்களா மாமா, இவன் எல்லா பழியும் ஏன் மேலேயே போடுறான். எத்த அவன் பழிய யார் மேல போடுறதுன்னு தெரியாம ஓ மேல தூக்கி போட்டான். விடு, வீராவை யார் கல்யாணம் கட்டிக்கிறாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க, என்ன பேசணும்? சொல்லுங்க. குடும்ப விஷயம் பேசணும். இவர் இருந்தா பரவாயில்லையா? குருவும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான். பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க உங்க மகனுக்காக எங்க அக்கா வீராவை பொண்ணு கேட்டு வந்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? எங்க அதிகாரி அம்மா, உங்களுக்கு இது நியாயமா இருக்கா?
எம்புட்டு பெரிய அதிகாரி இப்படி அநியாயம் பண்ணலாமா? ஹலோ மேடம், என்ன பேசுறீங்க? மரியாதையா பேசுங்க. இப்ப விஷயத்தை முழுசா சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த அருங்க அதிகாரி அம்மா, என் பெரிய மாவ முத்துப்பாண்டி, அவன் தான் இவளோட புருஷன். எனக்கு சின்ன மாவன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேரு சிவபாலன். இருந்துட்டு போட்டோம், இப்ப அதுக்கு என்ன இப்போ? இவளோட அப்பா இருக்காரே வைகுண்டம், அவர் என் கூட பிறந்த அண்ணன். அவ்வளவு சீக்கிரம் உறவு விட்டு போக நாங்க சம்மதிப்போமா? பெரியவனை எசக்கி இவ கட்டியிருக்கா. சின்னவனுக்கு நாங்க வீராவத்தான் கட்டி வைக்க போறோம். சிவபாலனுக்கு தான் வீரா. அத நாங்க எப்பயும் முடிவு பண்ணிட்டோம். வீரா வேற யாரையும் கட்ட மாட்டா, கட்டவும் விட மாட்டோம். ஏங்க, உங்களுக்கு என்னங்க குறைச்ச? இவர்தான் உங்க மகனா? ஆமா. தம்பிக்கு என்ன குறைச்ச? நல்லா பார்க்க லட்சணமா தானே இருக்கான். உங்களுக்கு உலகத்துல வேற பொண்ணா கிடைக்கல, இப்ப என்னத்துக்கு எங்க வீராவ பொண்ணு கேட்டு போய் நின்னு இருக்கீங்க? மேடம், உங்க மகனுக்கு ஊர்ல தேடினா 1000 பொண்ணு கிடைப்பாங்க. ஆனா எங்க வீராவுக்கு சிவபாலன் தானே எப்பயோ முடிவு பண்ணியாச்சு மேடம். உங்க பையனுக்கு நல்ல லட்சணமா வேற இடத்துல பொண்ணு பாத்துக்கங்க. ஏன் வீட்டுக்குள்ள வந்து எனக்கே நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்க? வீணா கோவப்பட்டு பிரச்சனைய பெருசாக்கிறாதீங்க, சொல்லிட்டேன். என்ன என்னையே மிரட்டுறியா? மிரட்டுறதெல்லாம் எங்க வேலை இல்ல மேடம். ஆனா தேவையில்லாம எங்க சொந்த பந்தத்துக்குள்ள வந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சீங்க, அதை தடுத்து நிப்பாட்ட நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஏதோ பெரிய மனுஷனோட வைஃப்னு நினைச்சு உள்ள விட்டு மரியாதையா பேசினா ஓவரா பேசுறீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. முதல்ல வெளியே போங்க. கெட் அவுட். ஐய, நாங்க மட்டும் என்ன இந்த வீட்ல குடியேறவா வந்தோம்? உங்ககிட்ட விஷயத்தை சொல்லத்தான் வந்தோம், சொல்லிட்டோம், மறந்துடாதீங்க. உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்க. அத்தை போலாம் அத்தை.